இப்போ நம்ம புரோட்டா பிச்சு போட்டுக்கலாம். கொத்து புரோட்டா செய்யறதுக்காக புரோட்டா நம்ம ஏற்கனவே கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கிறோம். அது ஒரு பீஸாக பிச்சு நல்லா நைஸாக பிச்சுக்கணும். அப்போ தான் அந்த கொத்து புரோட்டா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா தோசைக்கல்லை போட்டு அடிக்கிறதுனால நல்லா நல்லா பிச்சு இந்த புரோட்டா உதிரியாக வரணும். அடுத்து நம்ம வெட்டி வச்ச ஆனியன், வரமிளகா, தக்காளி இது வெட்டி வச்சிட்டோம். அடுத்தது நம்ம ரெடி பண்ண தோசைக்கல்லில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் நல்லா தடவிட்டு அடுத்தபடியாக நம்ம எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த கொத்து புரோட்டா நல்லா ஃப்ரீயாகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு அடுத்தபடியாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சுக்கிற கொத்து உருவி போட்டுக்கலாம். உருவி போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா போதும்னு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். எல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இதாகிட்டு இருக்குது, வந்துட்டு இருக்குது. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வச்சுக்கிறோம். கொஞ்சம் கரண்டியில் கொஞ்சம் இது பண்ணி விட்டு அடுத்தபடியாக நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி தேவையான அளவு போட்டுக்கலாம். ரெண்டு புரோட்டா வச்சு செய்கிறோம் நம்ம கொத்து புரோட்டா. அதனால் தேவையான அளவு போட்டுக்கலாம். தோசைக்கல்லுங்கனால பெரிய கல்லாக இருந்தால் இப்போ நம்ம கொஞ்சம் எந்த அளவுக்குனா போட்டுக்கலாம். நம்ம தோசைக்கல்லில் பண்ணுறதுனால அளவாக தக்காளி வெங்காயம் அளவாக போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் சுடம்புல நல்லா கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த கொத்து புரோட்டா நல்லா ஃப்ரீயாக ஜம்முன்னு இருக்கும். இப்போ புரோட்டா போட்டுக்கலாம். 2 புரோட்டாங்கிறதுனால கல்லுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கு அதிகமாக போட்டிங்கனாலும் தோசைக்கல்லுக்கு பத்தாது, பெருசாக வந்துடும். அளவாக போட்டு அப்படியே பிரட்டிக்கலாம். அப்படியே மேலாப்பில் பிரட்டி இதுவாக பண்ணணும். இதுவாக பிரட்டிட்டு இதுவாக பிரட்டிக்கலாம். லைட்டாக குத்தி விட்டு விட்டுக்கலாம். திருப்பியாச்சு. நம்ம அடுத்து என்ன போட போகிறோம்னா குருமா எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம புரோட்டா வாங்கும்போது குருமா வாங்கி வச்சிட்டோம். அந்த குருமாவை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். குருமா ஊற்றிக்கலாம். இப்போ அந்த கொத்து புரோட்டாக்கு உண்டான காம்பினேஷன் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியாச்சு. மேட்ச் பண்ணி இப்போ குழம்பு ஊற்றியாச்சு. அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இந்த அடுப்பு நார்மல் சிம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப அடி சூடானாலும் அடி பிடிச்சிக்கும். நல்லா வேகுது. நம்ம அந்த கொத்து புரோட்டாக்கு அந்த குருமாவுக்கும் அந்த முட்டை உடச்சி ஊற்றுனாக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு பிரட்டிக்கலாம். நல்லா பிரட்டி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம அடுத்து அப்படியே இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு நல்லா பிரட்டி நல்லா குத்தி விட்டுக்கலாம். கடையில் குத்துவாங்களா டம் 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 டம், நம்ம இப்போ அந்த மாதிரி குத்திக்கலாம். ஏன்னா சின்ன கல்லாக இருக்குன்னா கொஞ்சம் பிரட்டை சிரமமாக இருக்குது. பெரிய கல்லாக இருந்தால் ஈஸியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறதுனால இந்த லெவலில் தான் பண்ண முடியும். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொத்து புரோட்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. முக்கால்வாசி இப்போ நல்லா குத்தி விட்டோம்னா அந்த பிச்சு போட்டதுக்கு அதுக்கு நல்லா பீஸ் ஆயிரும். இப்போ கொத்து ஓரளவுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சு. அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சின்னா சாப்பாடு செட் ஆகாது. அதனால் நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ ஆம்லேட்டுக்கும் முட்டைக்குமே இப்போ குருமா கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இன்னொரு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். சூப்பராக நம்ம இப்போ கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. நல்லா கொத்தி விட்டோமா, இப்போ கடையிலலாம் குத்துவாங்க டம் 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 டம்னு, அந்த மாதிரி நம்ம கொத்திக்கலாம். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி எடுத்தாச்சு. கரெக்டாக செட் ஆகிடுச்சு கொத்து பரோட்டா. இப்போ நல்லா சுத்தமாக வெந்து வந்துருச்சுங்க. நல்லா கொத்து பரோட்டா, ஒரிஜினல் கொத்து பரோட்டா மாதிரியே நம்மவும் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே தட்டில் மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தட்டில் நம்ம கரெக்டாக எடுத்தாச்சு. அடியும் பிடிக்கல, அந்தளவு நம்ம நார்மலாக பண்ணியாச்சு. ரொம்ப அடுப்பு ஸ்பீடாக வச்சாலும் அடி பிடிச்சிக்கும். நம்ம இப்போ சுவையான கொத்து பரோட்டா நம்ம வீட்டிலையே செய்கிறது அப்படின்னு நம்ம செஞ்சாச்சு. நம்மளுக்கு இப்போ சுவையான கொத்து பரோட்டா ரெடி. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வெங்காயத்து மேலாப்பில் போட்டு நம்ம இறக்கணும்னா கொத்து பரோட்டா, அருமையான கொத்து பரோட்டா வீட்டிலையே செய்கிறது இப்படி தான். ஒரே ஒரு